மகேந்தர் ஒரு இளம் வயசு பையன். அவன்கிட்ட ஒரு தள்ளு வண்டி இருந்தது. சீசன் கேத்த மாதிரி அவன் பொருட்களை வித்துட்டு இருந்தான். குளிர் காலத்துல சோளம், வெயில் காலத்துல கீரைக்காய். ஒரு நாள் மகேந்திரா வீட்டுக்கு வந்து, மகனே, அதிகமா சம்பாதிக்கிறத பத்தி யோசி. ஏம்மா, என்னாச்சு? உன் கல்யாணத்தை பத்தி தான் யோசிக்கிறேன். உன் மனைவி வேற வருவா. தன்னோட புருஷன் அதிகமா சம்பாதிக்கணும்னு அவ யோசிக்க மாட்டாளா? ஆ, கல்யாணம்னு சொன்னது வெக்க வருதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு எல்லாமே தெரியும்பா. கல்யாணத்தை பத்தி கேட்டதும் மகேந்தர் சந்தோஷமா தான் இருந்தாரு. ஆனா இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. கீரைக்காய் வாங்கிக்கோங்க, கீரைக்காய். கீரைக்காய் வாங்குறதும் குறைஞ்சுக்கிட்டே இருந்தது. சீசனும் மாறிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. மழை காலம் வேற ஆரம்பிச்சிடும். அப்போ நான் சோளத்தை விற்க ஆரம்பிப்பேன். ஆனா நான் வேற ஒன்றும் யோசிக்கணும். என்னதான் பண்ணலான்னு மகேந்தர் யோசிச்சுட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மழை காலம் ஆரம்பிச்சது. அம்மா, மழை காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இன்னிலிருந்து சோளத்தை விற்பேன். அது ரொம்ப நல்லா வியாபாரமாகும். கடவுளோட ஆசீர்வாதத்தால நல்ல வியாபாரம் ஆகணும். அப்பதான் உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே சரியா போயிடும். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. மகேந்தர் கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் அன்னைக்கு சாயந்திரமே அவரு சோள கடையை திறக்கிறாரு. மக்காசோளம் வாங்குங்க, மக்காசோளம், மக்காசோளம் வாங்குங்க, மக்காசோளம். நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருந்ததால அவரு சந்தோஷமா இருந்தாரு. வரவும் அதிகமா இருந்தது. ஆனா அவருக்கு இன்னும் பணம் தேவைப்பட்டது. மறுநாள் காலையில சோளம் வாங்குறதுக்காக அவரு மார்க்கெட்டுக்கு போறாரு. மக்காசோளம் எவ்வளோ ஐயா? ஒரு மூட்டை 400 ரூபா. உங்களுக்கு எவ்வளோ மூட்டை வேணும்னு சொல்லுங்க. எனக்கு 10 மூட்டை கொடுங்க. இந்த முறை ரொம்ப நல்லா வியாபாரமாகும்னு நினைக்கிறேன். ஆ. மகேந்தர் இத வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ வியாபாரி கிட்ட நிலக்கடலை, அதாவது கடலையோட புது ஸ்டாக் வந்தது. அட, நிலக்கடலை இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சா? ஆமா, விலை சரியா இருந்தது, அதனால தான் வாங்கிட்டேன். அது எப்போ விற்குதோ அப்போ விற்கட்டும், நான் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மூட்டை எவ்வளோயா? ஒரு மூட்டை 1000 ரூபா. ஒருவேளை சீசன் வந்துருச்சுன்னா ஒரு மூட்டையை 2000 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனா இப்ப விலை வெறும் 1000 ரூபா. ஒருவேளை நான் இப்ப இதை வாங்கிட்டேன்னா சீசன் நேரத்துல நல்ல வருமானம் கிடைக்கும். அதிகமான வரவை பத்தி யோசிச்சு மகேந்தர் சந்தோஷப்பட்டாரு. எனக்கு 10 மூட்டை நிலக்கடலை கொடுங்க. 10 மூட்டையா? ஆனா இப்போ சீசனே வரலையே, எப்படி நீ அதை விற்ப? அத நான் பாத்துக்கிறேன்னா. எல்லா மூட்டையும் எடுத்துக்கிட்டு மகேந்தர் வீட்டுக்கு போறாரு. அடடடட, என்ன இத்தனை மூட்டை சோளமா? மகனே, இத்தனை மூட்டையும் வித்து போகணும் உனக்கு நம்பிக்கை இருக்காப்பா? அம்மா, இதுல பாதி சோள மூட்டைகள், மீதி பாதி நிலக்கடலை மூட்டைகள். கடலையா? ஆனா அதுக்கான சீசன் இன்னும் வரலையே. ஆமா, அதனாலதான் அந்த வியாபாரி பாதி விலைக்கு இதை கொடுத்தாரு. சீசன் வந்துருச்சுன்னா 2 மடங்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, கம்மியான விலைக்கு கிடைக்கும் போதே இதை வாங்கி வச்சிட்டோம்னா சீசன் வரும்போது இதை விற்கலாம்ல. இதுவும் சரிதான். கடைசியில பணம் அதிகமா வந்தா அதுவே போதும். மகேந்தர் சந்தோஷமா இருந்தாரு. மறுநாள் மறுபடியும் சோளத்தை விற்க கிளம்பி போறாரு. சோளத்தோட நறுமணம் தூரத்துல இருக்கிற கஸ்டமர்ஸையும் அவரோட கடைக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருந்தது. சில நேரத்துல இப்படியும் இருக்கும். மகேந்தரோட கடையில சோளம் வாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதால அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. நான் வேற ஒன்னும் விற்கணும், ஆனா அது என்ன? இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிலக்கடலையை பத்தி அவருக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை இதையும் நான் இந்த சீசன்ல வித்தேன்னா நல்ல வியாபாரம் ஆகுமா? முயற்சி பண்ணி பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த நாள் வீட்ல இருந்து வரும்போது மகேந்தர் கடாய், கரண்டி, ஸ்டவ், அப்புறம் ஒரு மூட்டை கடலைய அவரோட வண்டியில வச்சுக்கிறாரு. வழக்கம் போல அவரு சோளத்தை சுட தயார் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஸ்டவ்ல கடாய் வைக்கிறாரு.
அதுல கொஞ்சம் மணலை கொட்டி அப்புறம் கொஞ்சம் நிலக்கடலைய அதுல போட்டாரு. அப்புறம் வறுக்க ஆரம்பிச்சாரு. அதோட அவரு இன்னொரு பக்கம் சோளத்தையும் சுட்டுட்டு இருந்தாரு. சோளம் கொடுப்பா. அப்போ மகேந்தர் உடனே ஒரு சோளத்தை சுட்டு அந்த பொம்பளை கிட்ட கொடுக்கறாரு. அவங்களும் அங்கே நின்னு அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நிலக்கடலையோட வாசனை அவங்கள இழுக்க ஆரம்பிச்சது. அட, நிலக்கடலையா? அதுவும் இப்ப? அண்ணா, எனக்கு வறுத்த கடலையும் கொடுங்க. அதுவும் நல்ல வறுத்து கொடுங்க. சரிங்க அக்கா. அதுக்கப்புறம் மகேந்தர் அவங்களுக்கு வறுத்த கடலையே கொடுக்கறாரு. அவரு சந்தோஷப்படுறாரு. அவங்க சோளத்தை சாப்பிடதான் வந்தாங்க. ஆனா அது கூட அவங்க வறுத்த கடலையும் வாங்கிட்டு போனாங்க. ஒரு மக்காசோளம் கொடுப்பா. மகேந்தர் சோளம் சுட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஆளு பக்கத்துல இருந்த கடலைய பாக்குறாரு. ஒன்னு பண்ணு, அது வரைக்கும் நீ கொஞ்சம் நிலக்கடலையும் கொடு. அப்போ மகேந்தர் உடனே வறுத்த கடலைய அவருக்கு கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் சோளத்தையும் கொடுக்கறாரு. வாவ், இது செம்மையான விஷயம். ஒரே இடத்துல 2 தின்பண்டம் கிடைக்குது. அந்த ஆளு சந்தோஷப்பட்டு மகேந்தருக்கு காசு கொடுக்கறாரு. தன்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு மகேந்தரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அங்க நிறைய பேர் ஒரு பொருளை சாப்பிட வந்துட்டு இன்னொன்னு இருக்கிறத பார்த்து அதையும் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா நான் இதையும் சேர்த்து வித்தேன்னா சீசன் இல்லைனாலும் இதையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ மகேந்தருக்கு ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சது. அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போய் அங்க அவருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டாரு. வெள்ளரிக்காய், கொய்யாக்காய், அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாமே. இப்போ சாயந்தரம் அவரு கடை திறந்ததும் அங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. சிலர் வேற ஏதோ வாங்க வருவாங்க, இன்னும் சிலர் வேற ஒண்ணு. மகேந்தரோட வரவு நிறைய மடங்கு அதிகமாச்சு. சில மாசத்திலேயே கல்யாணமும் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவரு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டையும் திறக்கிறாரு. இங்கேயும் அவரு அதே திட்டத்தை தான் பயன்படுத்துறாரு. ஏங்க, ஏன் நம்ம கடையில இத்தனை பொருளை வச்சிருக்கீங்க? உனக்கு புரியாது பொண்டாட்டி. இது ஒரு முக்கியமான ரூல். என்ன இருக்கோ அது விற்கப்படும். அப்புறம் அவரோட இந்த திட்டம் எங்கேயுமே வேலை செஞ்சது. ஒரு பொருளை வாங்க வந்த மக்கள் வேற ஒரு பொருள் இருக்கிறத பார்த்து அதையும் வாங்கினாங்க. அப்படியே மெதுவா மகேந்தரோட வருமானம் அதிகமாயிட்டே இருந்தது. அதோட அவரோட வெற்றியும் அதிகரிச்சது. இப்போ அவரு தள்ளுக்கடை வியாபாரி இல்ல, ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாரு. ஒரே ஒரு சின்ன திட்டம் மகேந்தரோட தலையெழுத்தே மாத்தி இருந்தது.